வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உள்ளி தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுபடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 25 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம முதல்ல ஊற வச்ச புளி கரைசல் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே இது கூட 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உள்ளி தீயல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 காய்ந்த மிளகாய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை உள்ளி தீயல் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.